நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்து மாமா, பாத்து. என்னாச்சு? என்னாச்சு அசோக்? அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? அப்பா இவ்வளவு குடிக்க மாட்டாரே. அவர் மட்டும் இல்ல, நானும். மை டியர், ஐ எம் டயர்டு. சண்டை போட முடியாது. குட் நைட். அப்பா, என்ன பழக்கம் இது? நடக்க முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு. சாரிமா. மகாஜனனி மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா? நானும் இந்திராவும் இல்லையா? இல்லம்மா. என்னாச்சு உங்களுக்கு? எங்க முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே. சாரிமா. கஷ்டமா இருக்குப்பா. அசோக் என்ன நினைப்பா உங்களை பத்தி? நான் எவ்வளவு பெருமையா சொல்லிருக்கேன் அவன் கிட்ட. இந்திரா பார்த்தா பயந்துருவாப்பா. சாப்பாடு எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம்மா, பசிக்கல. சரி, போய் தூங்குங்க. அப்பா எந்திரிங்க, உள்ள போய் படுங்க. இல்லம்மா, பரவாயில்ல. சாரிமா. உங்களை இப்படி பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிமா. சாரி. அண்ணா. நீயா? என்னடா ஆளக்கானமேன்னு பார்த்தேன். வந்துட்டாப்பா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சத்தியமா உன மட்டும் இல்ல. என்ன நீ நினைக்கவே தேவையில்ல. எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அப்பாவை இப்படி பார்த்ததே இல்ல அசோக். யாரா எப்படி பார்த்ததில்ல? என்ன நக்கலா? நீ எப்படி வேணாலும் கெட்டு குட்டி சவரா போ. அவரை ஏன் கெடுக்கிற? அவர் என்னமோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் குடிச்ச மாதிரியும் நான் தான் ஊற்றி கொடுத்த மாதிரியும் பேசுகிற. இவ்வளோ நாள் பாரதி பாட்டில் வாங்கி கொடுத்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்து போட்டு கம்பெனி கொடுத்தான். அவனை யாராவது ஏதாவது சொன்னீங்களா? பாரதி குடிக்கிறது இல்லை, நான் குடித்தேன், அவ்வளோதான். போடி. உன்னை போய் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணன்னு எனக்கே தெரியல. நீ ஓப்பனாக சொல்கிற, நான் சொல்லலை, அவ்வளோதான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தெரியும்ல, அவரை போய் இவ்ளோ குடிக்க வச்சிருக்க. ஏய், திரும்ப நான் குடிக்க வச்சேன்னு சொன்னேன். செம்ம கோவம் வரும் எனக்கு. அவர் தான் குடித்தாரு, நான் கம்பெனி தான் கொடுத்தேன், அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் ஒரு கம்பெனி கொடுக்கலனா எல்லாத்தையும் குடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்லேயே மாட்டையாக இருப்பார். நான் தான் நிறைய குடித்து அவரை காப்பாற்றிருக்கேன். ஆக்சுவலி நீ என்னை பாராட்டணும். உன்னை கொண்டுடலான்னு தோணுது அசோக். என்னைக்காவது ஒரு நாள் அதை பண்ணுவேன்னு தெரியும்டி. இன்சூரன்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். நாமினி உன் பேர் போடல, எங்க அம்மா பேர் போட்டிருக்கேன். உன் கூட பேசுறதுக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கலாம். வந்து கீழே படு. முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன். என் பெட், என் உரிமை. தண்ணி அடிச்சிட்டு இங்க படுக்காத, கீழே படு. பிடிக்கலனா போய் வெளியே படுப்போ. சேஃபா செட்டில் ஆயாச்சு. இனி நகர்றதுக்கு சான்ஸே இல்லை. எந்திரிச்சா ரூமே சுத்துது. பிடிக்கலனா கீழே போடு. ஆவுனா தரையில போடு, வெளியில போடுன்னு. இப்ப நீ தரையில போடு, அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு தெரியும். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும். அசோக் ப்ளீஸ் பாடுறத நிறுத்து. எதையாவது எடுத்து அடிச்சிருவேன். உரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் பாட்டு பாடி சாவடிக்கிறானே கண்மணி. நாளும் பிறந்து நியாயம் தெரிஞ்சிருச்சு சுபினி. கண்மணி நீ ஏன் கண்மணி பொன்மணி.
மகா என்னப்பா? மகா மகா எங்கம்மா? ஓ சாரிம்மா. என்ன வேணும்ப்பா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. காஃபி தரவா? கொடுமா. அப்பா காஃபி. தேங்க்ஸ்மா. காஃபி ஓகேவாப்பா? கொஞ்சம் சுகர் கம்மிமா, மற்றபடி நல்லா இருக்கு. நீங்க சுகர் போட்டுப்பீங்களா? ஆ மகா சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுவா. சாரிப்பா, எனக்கு தெரியல. நான் போட்டு வரவா? இல்லைம்மா இருக்கட்டும். சரிம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். இந்து நீ என்ன கிளம்பலையாம்மா? போணும்ப்பா. அம்மா ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கப்பா. ஷர்ட்ஸ்லாம் ரூம்ல போட்டிருக்கம்மா. உன் ட்ரெஸ்லாம் அயன் பண்ண கொடுக்கும்போது அதையும் கொடுத்துறியா? யார்கிட்ட கொடுக்கணும்? சாரிப்பா, இதெல்லாம் மகா டிபார்ட்மெண்ட். என் ரூம்க்கு வந்து பாருங்க, இது எங்க இருக்குன்னே தெரியல. மகா இல்லாம ஒண்ணுமே முடியல. அப்பா சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா பசிக்கல. சுபா, இந்த Dress எல்லாம் யார்கிட்ட அயன் பண்ண கொடுக்கணும்? ஒருத்தர் வந்து எப்பவுமே வாங்கிட்டு போவார்ல. சரி, என் Dress எடுத்து வைக்கிறேன், கொஞ்சம் கொடுக்க சொல்லிடுறியா? சரி. அப்படியே அப்பாவோட Dressையும். ம். மகா இல்லாம வீடே நல்லா இல்லப்பா. அவ இருக்கிற வரைக்கும் கஷ்டமே தெரியல. எல்லாத்தையுமே அவளே பாத்துக்கிட்டா. இப்ப எது இது எங்க இருக்கு, என்ன, எப்ப என்ன பண்ணணும், ஒண்ணுமே புரியல. இந்த வீட்ல அவ எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான்னு இப்பதான்ப்பா புரியுது. வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் மகா ஞாபகமாகவே இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் அவளை மிஸ் பண்றேன். வீட்டில் இருந்தா மகா ஞாபகம், ரெஸ்டாரண்ட் போனா பாரதி ஞாபகம், சுத்திக்கிட்டே இருப்பா. இப்ப 2 பேரும் இல்லாம. சரிப்பா, ஆபீஸ் டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன்ப்பா. என்னமதி, என்ன யோசனை? இனிமே யோசிச்சு என்ன போகுது? ஒன்னும் இல்லை சித்தப்பா. மகா ஞாபகமா? இருக்கத்தானே செய்யும். கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும், விடுப்பா. இல்லை சித்தப்பா, இது அவ்வளோ சீக்கிரம் சரியா போகாது. என்னப்பா பண்றது? ஒரு விஷயத்துக்காக முடிவெடுத்து அவங்கள அனுப்பிச்சாச்சு, அப்புறம் வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? எனக்கே இப்படி இருக்குன்னா மகாவும் பாரதியும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமா, கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அதை நினைச்சா இன்னும் கவலையா இருக்கு சித்தப்பா. அவனுக்கு வேலையும் இல்லை, என்கிட்டயும் எதுவும் வாங்கிக்கல. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற பயமா இருக்கு. நான் தான் அனுப்பிச்சேன், என் மேல கோவமா இருப்பாங்க. சரி, நீங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா என்ன? நான் அங்க போய் என்னப்பா பண்றது? இல்ல சித்தப்பா, நீங்க ஒரு தடவை வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பணம் ஏதாவது வேணா குடிச்சிட்டு வாங்க. இங்க இத்தனை பேர் இருந்தும் மகாவை நம்ம எல்லாரும் மிஸ் பண்றோம். அப்படின்னா மகா எவ்வளோ நம்மள மிஸ் பண்ணுவா. யாரும் போகலன்னா நல்லா இருக்காது சித்தப்பா. ப்ளீஸ் போயிட்டு வாங்க. நான் சொன்னேன்னு சொல்ல வேணாம், நீங்க போறது மாதிரி சும்மா போயிட்டு வாங்க. அப்படியா? சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன போக மாட்டேன்னு சொல்ல போறேன். சரி, இந்த வாரத்துக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேனே. அதுக்கு எதுக்கு சித்தப்பா நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இப்பவே கிளம்புங்க. அது எல்லாத்துலயும் உனக்கு அவசரம். சரி,
குளிச்சுட்டாவது போட்டுமா? இரு, 10 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் நீரு அந்த வானத்தப்பள பிரதேசம் தான் இருக்கும். தாத்தா என்னப்பா பாரதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கும் தாத்தா, உள்ள வாங்க. உட்காருங்க தாத்தா. வாங்க தாத்தா. என்னம்மா மகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன பாரதி, இவ்வளவு சின்ன வீடா இருக்கு? அவசரமா தேனதுல இதான் கிடைச்சது தாத்தா. 2 பேர் தானே தாத்தா இருக்கோம், இது போதாதா? அங்க அப்பா வீட்டுல உன் ரூமே இந்த மொத்த வீட்டோட பெருசா இருக்கும். பெருசா இருந்தாலும் அது எங்க அப்பா வீடு, சின்னதா இருந்தாலும் இது எங்க வீடு. அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? வா இருந்தா வங்காளம் வரைக்கும் போலான்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதா நடராஜ் கஷ்டம். நீங்க சந்திரமண்டலத்துல போய் தங்கி இருந்தாலும் ராக்கெட்டை பிடிச்சி நாங்க வந்திருப்பேன். என்ன சாப்பிடுறீங்க? நான் கேட்கறது இங்க இருக்கணும் இல்ல. சரி, என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். டீ காஃபி தரவா தாத்தா? அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட அது போதும். சரி. ஏப்பா, மதியம் ஏதோ கோபத்துல சொன்னா, பொசுக்குன்னு 2 பேரும் கிளம்பி வந்துட்டீங்க. இந்தாங்க தாத்தா. என்ன இந்த வீட்டோட வெளியே போகணும்னு சொன்னா நான் போயிட்டேனா? இல்ல ஏன் போயிடணும் உங்க அப்பா என்கிட்ட கேட்டானா? அவன் எப்போதும் போலதான் இருக்கிறான். உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? ஏப்பா, வேலையும் இல்ல, புது குடித்தன வர வந்திருக்க, செலவுக்கு என்னப்பா பண்ண போற? பாத்துக்கிறோம் தாத்தா. ரோசத்துல பேசுறது நல்லா தான் இருக்கும், ஆனா தனிய குடும்பம் நடத்துறது இந்த சிட்டில லேசுப்பட்ட காரியம் இல்ல. வெங்காயம் தக்காளி வேலை தெரியுமா? அப்புறம் வீட்டுல பெருசா ஒண்ணு சாமான் இல்ல போல இருக்கு. ஒவ்வொன்றா வாங்கணும் தாத்தா. இங்க நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தன் இருக்கான். போன மாசம் தான் ஒரு பெரிய டிவி ஒன்று வாங்கியிருக்கான். அதுக்குள்ள ஆபீஸ்ல அவனை வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாம். வாங்கின டிவியை என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருந்தான். அதை வேணா இங்க கொண்டு வந்து போடவா? இல்ல இருக்கட்டும் தாத்தா. ஐயோ, பணம் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க மாட்டான்ப்பா. அதுவும் உடனே கொடுக்க வேண்டாம், பின்னாடி மெதுவா கொடுத்துக்கலாம். இல்ல வேணாம், டிவி இல்லாம இருக்க முடியாதா என்ன? அப்படி சொல்றியா? சரி, இந்த இந்த வீட்டுக்கு என்ன வாடகை கேட்குறான்? 8000 ரூபாய் தாத்தா. ஆத்தாடி, இந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு 8000 ரூபாயா? ஊர்ல நமக்கு கடல் மாதிரி வீடு இருக்கு, சும்மா கொடுத்தா கூட ஒரு பய வாடகைக்கு வரமாட்டேங்கிறான். அங்க வீடு சும்மா தானே பூட்டி கிடக்கு. வயசான காலத்துல அங்க தனியா இருந்து என்னத்தை பண்றது? ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட வண்டியை பிடிச்சி டாக்டரை தேடி போக வேண்டிய ஊர் அது. வீட்டுல பெரிய ஃப்ரிட்ஜு, சோஃபா, கட்லு எல்லாம் சும்மா தான் கிடக்கு. வண்டி பிடிச்சி கொண்டாந்து போட்டுறவா? ஏப்பா, அதை இன்னைக்கே கொண்டு வர சொல்லிடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தாத்தா. மா, உன் அம்மாவை நான் தூக்கி வளர்த்திருக்கேன், உனக்கு சேவனை வேற யாருக்குமா செய்ய போறேன்? தற்சமயத்துக்கு இங்க இருக்கட்டும். நீங்க சாமான் சட்டெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என் பொருளை நான் எடுத்துட்டு போயிடுறேன். தாத்தா, இவ்வளவு நாள் நாங்க ஒவ்வொருத்தரையா நம்பி இருந்தாச்சு, இப்ப தனியா வந்துட்டோம். எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்களே பாத்துக்கிறோம் ப்ளீஸ். எதுக்கு நீ தாத்தா கிட்ட 3வது மனுஷன் மாதிரி பேசுற? சாரி, அப்படி இல்ல தாத்தா. நீ வசதியா வளர்ந்த பொண்ணு, இந்த வீட்டுல ஒரு டிவி கூட இல்லைன்னா எப்படிமா? பிரியவே மாட்டோம்னு நினைச்ச மனுஷங்களே இல்லாம இருக்க போறோம், டிவில ஒரு பிரச்சனையா? இப்படி பேசாதம்மா, கஷ்டமா இருக்குல்ல. உங்க கல்யாணத்துக்கு கூட நான் எதுவும் கிஃப்ட் கொடுக்கல. இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. இங்க பாரு, சேர்த்து கேட்க கூடாது, 2 பேரும் தனித்தனியா கேட்கணும். வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன். எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் தாத்தா. இவன் ஒருத்தன் நிறைய சினிமா பார்த்துட்டு அது மாதிரியே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். எப்பா, ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு அடுப்பறிக்க முடியாதுடா. பாரதி சரியாதான் சொல்றான். நீங்க இப்படி தேடி வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேல ஒண்ணும் வேணாம்.
இந்த காலத்துல இப்படி பிழைக்க தெரியாம இருந்தா நான் என்னத்த சொல்றது? சரி, எதுவும் வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்ப செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது வேலைக்கு போகணும், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. ம், சரிப்பா, அது வரைக்கும் இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. அப்பா கொடுத்து விட்டாரா? சேச்சே, நான் இங்க வந்ததே உனக்கு தெரியாது. போய் சொல்லாதீங்க தாத்தா. என்னம்மா நீ தாத்தா போய் சந்தேகப்படுற? எங்களை வெளியே அனுப்பிட்டு பின்னாடியே ஹெல்ப் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? எங்களால எதுவும் தனியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரா? இல்லம்மா, நானா தான் மனசு கேட்காம வந்தேன். தாத்தா, நீங்க எப்ப வேணாலும் இங்க வாங்க. ஆனா இப்படி வராதீங்க ப்ளீஸ். எங்களை நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா. நல்லா இருக்கு பிள்ளைங்களா, நல்லா இருக்கும். ஹலோ, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். 3 o'clock கூப்பிட்றேன். அசோக், மாமா. ரெஸ்டாரண்ட்லேருந்து வரீங்களா? ஆமாம் மாமா. இன்னைக்கு சண்முகம் வந்திருந்தாரா? வந்திருந்தாரு. சொல்லுங்க மாமா. சாரி, எதுக்கு? நேத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாரி, எப்பவும் இப்படி குடிக்கிறது இல்ல, ஏதோ டென்ஷன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது. விடுங்க மாமா. உட்காருங்க. வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அதில் பர்சனலாக உங்களுக்கும் நிறைய வருத்தம் இருக்கும். பாரதிக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனையில் உங்களை யூஸ் பண்ணதான் நினச்சிருப்பீங்க. உண்மையே அதுதான். பரவாயில்ல மாமா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு புரிஞ்சுது மாமா. அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்னு எனக்கு புரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் ரெஸ்டாரண்ட் வரலன்னா நாம் பேசியிருக்கவே முடியாது. நான் இன்னும் உங்களை தப்பாகவே நினச்சிட்டு இருந்திருப்பேன். பாரதி செய்யக்கூடாதுன்னு தான் அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கி உங்கள்கிட்ட கொடுத்தேன். அதை நீங்கள் சரியாக செய்வீங்களா, உங்களால் முடியுமா அப்படின்னா நான் யோசிச்சே பார்க்கல. ஆனால் நான் உங்களை நம்பி அதை கொடுக்கலன்னு தெரிஞ்சும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ரெஸ்டாரண்ட் வேலை பிடிச்சிருந்துச்சு, அதான் உள்ளே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஸ்டைலில் நீங்களே உள்ளே இறங்கி நான் நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யோசிச்ச அளவுக்குலாம் நான் பெருசாக யோசிக்கல மாமா. வேலை பிடிச்சிருந்துச்சு, செய்கிறேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறதுக்கே பெரிய மனசு வேணும். என் 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, அதுவே போதும். ஆரம்பத்தில் உங்கள் மேலே ஒரு கோபம் இருந்துச்சு. அது வெறுப்பு இல்லை, கோபம்தான். இப்போ அதெல்லாம் இல்லை. சுபா சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கான்னு தோணுது. இது போதும் மாமா, இதுவே எனக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட். சரி, சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். வாங்க சாப்பிட்லாம். நான் அப்புறம் சாப்பிட்றேன். டைம் ஆகுதுல்ல, வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் போங்க, நான் வர்றேன். சரி மாமா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள கூப்பிட மாட்டீங்களா? சாரி, உள்ள வாங்க. உட்காருங்க. சாரி, இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கணும். உங்க ஃபோனும் ஆஃப்ல இருந்தது, பாரதியும் ஃபோன் எடுக்கலையா? சாரி. பரவாயில்ல. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. சரி, வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கல, தேடி தேடி தான் வந்தேன். சாரி, நான் கவனிக்கல. தட்ஸ் ஓகே. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்.
சாரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கிள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு புரியல. இப்படி வீட்டை விட்டு வந்தது கஷ்டமாக இருக்கும்ல? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று செட் ஆகலை, பார்க்கணும். நான் சொன்ன விஷயத்தை இப்போ கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் யாருக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணதில்லை. இப்போ உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், அதான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணேன். நீங்கள் ஒரே விஷயத்தை தான் கேட்க போகிறீங்க. நானும் எத்தனை தடவை தான் அதுக்கு பதில் சொல்கிறது, அதான். இன்றைக்கும் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நீங்கள் எஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் உங்களை விடுறதே இல்லை. சிரிச்சா என்ன அர்த்தம்? எப்போ வரீங்க? உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நீங்கள் எம்எல்ஏ இருக்க அக்கறையில் தான் சொல்கிறீங்கன்னு புரியுது. ஆனால் அது மாமாவுக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி ஆயிரும். மகா, நீங்களா சொல்லக்கூடாதா? மகா, ஏதாவது சாப்பிட கொடு. ஓ சாரி, மறந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? நிறைய நடந்துட்டேன். சில்லுன்னு ஏதாவது கிடைக்குமா? சில்லுன்னு இது வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, இங்கே ஃப்ரிட்ஜ் இல்லையா? சாரி. இல்லை பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் தான். இதுக்காக போக வேண்டாம், காஃபி கொடுங்க போதும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கடை பக்கத்தில் தான் இருக்கு. வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி இருந்தீங்க? இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குமா? பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் வேணும்ல, சரியாயிடும். உங்கள் நிலைமை என்னன்னு இப்போ எனக்கு புரியுது. நான் எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். இல்ல, கேட்டதே போதும். பாரதியும் ஆஃபர் ஒத்துக்கிட்டா எல்லாம் செட்டில் ஆகிடலாம். நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்ல, அது சரி வராதுன்னு பாரதி நினைக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் வேற ஏதாவது ஆஃபர் இருந்தால் அவருக்கு சொல்லட்டுமா? ப்ளீஸ். நீங்கள் ஏதாவது ஜாப் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நானே அரேஞ்ச் பண்ணுறேன். வேலைக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே? இல்ல, தப்புன்னு நினைக்கல, பட் அதை பத்தி யோசிக்கல. யோசிச்சு சொல்லுங்கள். சரி. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் இருக்கா? சாரி, இல்ல. ஓகே, கால் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. என் நம்பர் இருக்கு, இன்னும் டெலீட் பண்ணல. இல்ல, போன் ரூம்ல இருக்கு. நீங்க கால் பண்ணுங்க, நான் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஜாப்க்கு மட்டும் இல்லை, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சரி.